திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்கள் விஜயானந்த். இன்று நம் பார்க்கவிருப்பது மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்தும், இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு சிறப்புகளை பெற்றிருக்கிறது. அதிலும் இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகும். இந்த மாதத்தை பீடு நடை போடும் மாதம் என்றும் சொல்வார்கள். அதுவே நாளடைவில் மருவி பீடை மாதமாக மாறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு மாதத்தில் நல்ல காரியமே பண்ணக்கூடாது, இது எப்போதுமே உதவாத மாதம், இந்த மாதம் ஒரு பீடை மாதம் எப்படின்னு பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் எதை பண்ணினாலும் நமக்கு பன்மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், ஏன் தெய்வீக மாதம் என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த தனுர் மாதம். எப்படி ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ண மாட்டோம். ஆடியில் கல்யாணமோ ஒரு நிச்சயதார்த்தமோ ஒரு முக்கியமான எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டோம். ஆனால் எல்லா அம்மன் கோவில்லையும் ஆடி திருவிழாங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி ஆடி பூரம் வரும் அம்பிகைக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன் இப்போ ஒரு சில ஆண்டுகளில் விநாயகர் சதுர்த்தி ஆடி மாதத்தில் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஆடி மாதம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த தனுர் மாதத்தையும் இந்த மார்கழி மாதத்தையும் ஒரு விசேஷம் பண்ணுறதுக்கு உகந்த மாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதுமே வைணவ ஆலயங்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க, சைவ ஆலயங்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. 2 கடவுள்களுக்கும் உகந்த ஒரு மாதமாக இந்த தனுர் மாதத்தை சொல்லியிருக்காங்க. அதனால தான் வைணவ ஆலயங்களில், அதாவது இந்த பெருமாள் கோவில்கள்லாம் திருப்பாவை காலம்பரை சாற்றுமுறை பண்ணி அந்த பெருமாளை இலை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் சிவாலயங்களில், அதாவது சைவ ஆலயங்களில் அதிகாலம்பரை பார்த்திங்கன்னா ஆலய நடை திறக்கப்பட்டு சிவபெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள்லாம் நடக்கும். ஒரு 11லேருந்து 16 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடத்தி அந்த மகா தீபாரதனை பண்ணுவாங்க. அதனை தொடர்ந்து 4 பெருமக்கள் அருளிய திருவம்பாவையை பாடி அந்த சிவபெருமானை குளிர்விப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான மாதம் இது. அதே போல் ஒவ்வொரு ஆலயங்களுமே அந்தந்த கோவிலுக்கு எந்த இது விசேஷமோ அந்த விசேஷத்தை பாராயணம் பண்ணுவாங்க. ஒரு கிருஷ்ணர் கோவிலாக இருக்கட்டும், இல்லை மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆலயமாகட்டும், இப்படி எல்லா கோவில்களுமே ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜைகள் நடக்கின்ற ஒரு மாதம்னா அது தனுர் மாதம் தான். ஏன் இப்படி சொல்கிறாங்க இந்த மாதத்தில், அப்படி என்ன இந்த மாதத்துக்கு விசேஷம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதுபோல் இந்த மார்கழி மாதத்தில் தான் தேவர்களுடைய விடியற் காலை பொழுதாக இது இருக்குது. அதாவது நம்மளுடைய காலக்கணக்கு அப்படின்னா 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 வினாடிகள் 1 மணி நேரம் அப்படின்னு கணக்கு பண்ணுறோம் இல்லையா. அவங்களுக்கு எப்படின்னா இந்த விடியற் காலை இருக்கும் இல்லையா, தேவலோகத்தில் விடியற் காலை அப்படின்னா 4 பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தான இந்த மாதத்தை நமக்கு எப்படி நாளோ நேரமோ அது அவங்களுக்கு ஒரு மாதம். அந்த மாதத்தை ஃபுல்லாக இந்த ஒரு டைமாக வச்சுருக்காங்க. ஸோ தேவர்களுடைய விடியற் காலை பொழுது அவங்க விடிஞ்ச உடனே பார்த்தா அவ்வளோ ஒரு பிரிஸ்காக பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படி அவங்களோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போகணும். அப்போ இந்த கோவிலில் திருப்பாவை, திருவம்பாவை, அப்புறம் விசேஷ மந்திரங்கள்லாம் அந்த ஓதுறப்ப அது நம்ம காதில் விழும். அப்படி காதில் விழுற மந்திரங்கள் எல்லாம் நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். அதே போல் தேவர்களுடைய பார்வையும் அவங்களுடைய கடாட்சமும் நம்ம மீது படும். எனவே தான் தனுர் மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து நீராடி விட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணுறது, அங்கே நடக்கிற அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் நம்ம பெரியவங்க வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதுலேயும் எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா இந்த 30 நாட்களும், இந்த மார்கழி மாதத்தினுடைய 30 நாட்களும் பொதுவாக நட்சத்திரங்கள் அப்படின்னு 27 நட்சத்திரம் இல்லையா. இப்போ மார்கழி மாதம் 1ஆம் தேதி இன்று பிறக்கிறது. அதாவது 16/12/2025 செவ்வாய்க்கிழமை நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது. தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு இந்த 30 நாட்களுக்கு இந்த மார்கழி மாதம் தான் இருக்கும். அப்படி பார்த்தா ஜனவரி மாதம் 14/1
2026 வரைக்கும் நமக்கு மார்கழி மாதம் தான். இந்த 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்கள். அப்படின்னு பார்த்தா இந்த 27 நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, இப்போ நாளைக்கு 1ஆம் தேதி மார்கழி 1, இங்கிலீஷ்க்கு 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துலேருந்து அது முடிகிற நட்சத்திரம் வரைக்கும் 27 நாள். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே நட்சத்திரம் ரிப்பீட் ஆகும். கடைசியில் ஒரு 3 நாள். ஆக மொத்தம் 30 நாளும் அந்த 30 நாட்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டா அவங்களுக்கு அப்படி ஒரு பலன் கிடைக்கும். அதனால தான் பெரியவங்க வந்து மார்கழி மாதத்தில் நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதோடு இந்த மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஏகாதசி நாள். நம்ம விரதம் இருக்கிறது வந்து ஏகாதசி விரதம் ரொம்ப வசதியான விரதம். அதுலேயும் வசதியான நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி வந்து இந்த மார்கழி மாதத்தில் தான் வரும். அதே போல் சிவனுக்கு பிடித்த ஆருத்ரா தரிசனம், அதாவது சிவபெருமானுடைய ஆருத்ரா நட்சத்திரத்தில் தரிசனங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வரும். ஸோ சிவபெருமானுக்கும் உகந்த மாதம், மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற பெருமாளுக்கும் உகந்த மாதம். ஆக இருபாலாருக்கும் உகந்த இந்த மார்கழி மாதத்தில் அவர்களை நம்ம போற்றி பாடி நாள்தோறும் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும். அதே போல் இந்த மாதத்தில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம இந்த மார்கழி மாதம் ஆடி மாதத்தெலாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஒரு சுபகாரியமாக இருக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் பண்ண மாட்டாங்க. வீடு கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க. பிராமண குடும்பங்களில் இந்த உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணல் போட்டு வைக்கும் வைபவம் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஒரு குழந்தை வந்து பெரியவளாயிட்டாங்கன்னா அதுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிற நிகழ்வை இந்த மாதத்தில் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளாக பிளான் பண்ணி நடத்துகிற ஒரு நிகழ்வு, அதை பண்ண முடியாது. ஆனால் தானாகவே நடக்கும் இல்லையா, ஒரு குழந்தை பிறக்கிறது, அதை தொடர்ந்து வர புண்ணியாஜனம். அதே போல் வளகாப்பு சீமந்தம். ஒருத்தருக்கு வந்து இந்த மாதம் 9ஆம் மாதம் மார்கழின்னா கண்டிப்பாக அப்போ தான் வளை போடுற வழக்கம். அப்போ போட்டு தான் ஆகணும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு. அதே போல் ஒருத்தருக்கு 7ஆம் மாதம், எங்கள் பரம்பரையில் 7ஆம் மாதத்தில் வளகாப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் தான் பண்ணணும். அதே போல் பிராமண சமூகத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் மாதம் தான் வளகாப்பு சீமந்தம் பண்ணுவாங்க. அப்போ இது 8ஆம் மாதம் அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு அப்படின்னா நிச்சயமாக அது மார்கழி மாதத்தில் பண்ணலாம், தப்பு இல்லை. அதே போல் ஒருத்தருக்கு சஷ்டிப்த பூர்த்தி 8ஆம் மாதம் இந்த மார்கழி மாதத்தில் வருது அப்படின்னா நிச்சயமாக பண்ணலாம். அதே போல் பீமரத சாந்தி என்று சொல்லக்கூடிய 70ஆம் ஆண்டு வைபவம் வருதுன்னா தாராளமாக பண்ணலாம். அதே போல் சதாபிஷேகம் 80வது கல்யாணம் வருதுன்னா அதுவும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தானாக அமையிறது. அவங்களோட நட்சத்திரம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நட்சத்திரத்தை அன்னைக்கு வருது அப்படின்னா அன்னைக்கு தாராளமாக பண்ணிக்கலாம், எந்த தோஷமும் கிடையாது. அதே போல் ஒரு சின்ன சொந்த வீடு வாங்கலை, எங்களோட கால சூழ்நிலையினால் நாங்கள் மாற வேண்டிய கட்டாயம், இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே நாங்கள் போகணும் அப்படிங்கிறவங்க கடவுளை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பாலை காய்ச்சிட்டு அங்கே போய்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு விசேஷமாக பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது வந்து தவிர்க்க முடியாதவங்க அதை செஞ்சுக்கலாம். அதை தாண்டி இந்த மாதம் ஃபுல்லாகவே கடவுளுக்கான மாதம், தெய்வங்களுக்கான மாதம். அதனால் இந்த மாதத்தில் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அதே போல் எதை தவிர்க்கணும் அப்படின்னா அதிகாலையில் நீண்ட நேரம் தூங்கிறது அப்படிங்கிறத இந்த தனுர் மாதத்தில் தவிர்க்கணும். ஏன்னா தேவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகிடுவோம். அதனால் கூடிமான வரைக்கும் ஒரு 6-6:30 சூரிய உதயம்னாக்க 6 மணிக்கு அது எழுந்திருக்க பழக்கணும் இந்த மாதத்தில் மட்டும். அதே போல் இந்த மாதத்தில் தவறான எதையுமே பண்ணக்கூடாது. நம்ம அதாவது ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணாலும் அது வந்து இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா அது நிச்சயமாக அந்த மாதத்தில் பண்ணக்கூடாது. அதுவும் நம்மளுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாயிடும். அதையும் தவிர்த்திடணும். அதே போல் புதுசாக ஏதாவது நாங்கள் தொழில் தொடங்கணும், புதுசாக வந்து ஏதாவது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மாதத்தை தவிர்த்துட்டு வரவிருக்கின்ற தை மாதம், அதாவது மங்களகரமான அதாவது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லப்படுகின்ற அந்த மாதத்தில் தொடங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் அந்த குருஷேத்திர யுத்தத்தில் மகாபாரதத்தில் அம்பு படுக்கையில் விழுந்த பீஷ்மர் வந்து தன்னுடைய மரணத்தை சுவீகரிக்கிறதுக்கு இந்த தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவரோட மரணத்தை அவர் சம்பவிச்சிருந்தார். அதனால் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது மகர மாதத்தில் தொடங்கும், தட்சிணாயன மாதம் இந்த மார்கழியோடு முடியும். அதனால் மகர மாதத்தில் தை மாதத்தில் நீங்கள் இந்த பூசா தொடங்குறத பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதத்தில் தவிர்த்திடலாம். அதே போல் எப்படி நம்ம கார்த்திகை மாதத்தில் மாலை வேளையில் வீட்டு வாசலில்
2 பக்கமும் விளக்கேற்றி வச்சோமோ அதே போல் இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் அதிகாலம்பர கோலம் போட்டதுக்கப்புறம் வாசலில் 2 விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடணும். அதே போல் உங்கள் பூஜை அறையிலையும் காலம்பரை விளக்கேற்றணும், மாலைகளையும் விளக்கேற்றணும். இந்த 2 வேளையும் விளக்கேற்றி இந்த மார்கழி மாதத்தை சீரும் சிறப்போடும் நாம் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி எல்லா கடவுள்களையும் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். தேங்கிய உங்களுடைய பல்வேறு விஷயங்கள் உடனடியாக நிறைவேறும். திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் ஒரு மேன்மை கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கி சகல சௌபாக்கியம் உண்டாகும். எனவே இந்த தனுர் மாதத்தில் எல்லாம் வல்ல சிவபெருமானையும் எல்லாம் வல்ல மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய பெருமாளையும் வணங்கி எல்லாம் அருள் பெறுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.